நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான கேக்கு தாங்க பண்ண போகிறோம். வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு இப்போ வர ஃபங்க்ஷனுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த கேக்கு எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நிறைய மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. மெஷர்மெண்ட்டு நம்ம எதில் எடுக்கிறோமோ எல்லா பொருளும் இதிலே தான் அளக்கணும். இப்போது மைதா மாவு இதில் ஒரு கப்பு ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவு போட்டுட்டு இதை ஒன்றா போட்டு நம்ம ஜலிச்சிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகும். மாவுங்க பேக்கிங் பவுட்ரு சோடா மாவு எல்லாமே இதில் போட்டு ஜலிச்சிடலாம். இது நல்லா ஜலிச்சு வச்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு பக்கமாக இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா மாவுன்னா 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க. இது வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை 3/4 கப்பு, சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப்பு. வேறு எந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப்பு இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 முட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 3 முட்டை ஊற்றிருக்கிறோம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எசன்ஸு நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெண்ணிலா கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இது பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தது. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் சாறு, அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் சாறு, அவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மேலே வந்து நுர வர அளவுக்கு நைஸாக இந்த இதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சோம்னா சரியாக போயிடும். இது அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்சது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மீடியமான ரொம்ப ஸ்லோ இல்லை ரொம்ப சிம் இல்லைங்க, இதை வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம இதை வெறுமனே அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம மாவு கலந்துக்கலாம். சூடாகிட்டு இருக்கு, பாத்திரம் சூடாகிட்டு இருக்குதுங்க. ஒரு பேனில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக நல்லா தடவிட்டு மேல் பக்கம் வரையும் தடவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வருங்க. தடவி வச்சு நான் பட்டர் ஷீட் இருக்குது அது போடுறோம். இல்லாதவங்க இதில் லைட்டாக மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா மாவை அதில் போடலாம். இப்போது இதை போட்டு நம்ம இப்படி செட் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாவு இதில் கலந்துருக்குறோம். இப்போது ஜலிச்சு வச்சுருக்கிற மைதா மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரே பக்கமாகவே கலக்கணும். இப்படி ஒரே பக்கமாகவே கலந்தாங்க, ரிவர்ஸில் கலந்துடக்கூடாது. மெயினாக கேக்குக்கு பொறுத்தவரையும் இப்படியே நம்ம இந்த விஸ்கு வச்சு இப்படியே கலந்து விடணும். கலந்து நல்லா ஒரு திக்கான
பதத்துக்கு வரும்போது பாருங்க எப்படி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். நல்லா திக்காக இப்படி எடுத்தால் இப்படி ஊற்றுற அளவுக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக பால் இல்லை தண்ணி சும்மா ஒரு 1/4 கப் அப்படியே தெளித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாவை நம்ம ரெடியாக இருக்கிற இந்த பேனில் ஊற்றிக்கலாங்க. இருக்கிறதெல்லாம் நல்லா குழச்சி ஊற்றிக்கலாம். இப்போது மாவெல்லாம் இதில் போட்டாச்சுங்க. நம்ம இதில் வந்து ஒரு 2-3 தடவை இப்படி தட்டி தட்டி விடணுங்க. உள்ளே வந்து பபுள்ஸ் இருக்கும், ஏர் லாக் இருக்கும். அதனால் இப்படி தட்டி விட்டுட்டு அப்போ நல்லா உங்களுக்கு மாவு செட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போது இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் சூடாகிட்டு இருக்குது இல்லைங்க. இதை மெல்லமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம அப்படியே மெல்லமாக நடுவில் வச்சிடலாம். கைகி படாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும், அனல் அடிக்குது நல்லா. இதே அளவுலேயே நம்ம இப்போ இதை அப்படியே இதை அப்படியே நம்ம மூடிட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வேகணுங்க. அதுக்கு நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்து கொஞ்சம் மேலே வெந்த பிறகு ஒரு 15 நிமிஷம் கழித்து கலர் கலராக இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குதுங்களா, அது மேலே தூவி இப்போ தூவினா நம்ம உள்ளே போய்டும். கொஞ்சம் வெந்த பிறகு மேலோட்டமாக தூவிட்டு திருப்பி மூடி வைக்கலாம். அது தூவும்போது திருப்பி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்குதுங்க. இப்போ நம்ம மெல்லமாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கணுங்க. எப்பவுமே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி மேலோட்டமாக அப்படி கலர் கலராக பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் இந்த நேரத்தில் போட்டோம்னா அப்படியே மேலேயே இருக்கும். அப்படியே மாவில் சேர்த்தோம்னா அப்படியே அடியில் போய்டும். அதுக்கு தான் அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இப்படி வந்துருக்குது பாருங்கள், அருமையாக கேக்கு. நம்ம கால் இதுக்கு தான் ஊற்றணும், ஃபுல்லாக வந்துருக்குது. ஸ்டவ்வு இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெந்துருச்சான்னுட்டு நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். நைஃப் விடுறேன் பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, சுத்தமாக ஓட்டலை. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கத்தியில் கொஞ்சம் கூட ஓட்டலை பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய டூத் பிக் இல்லை, அதனால தான் நான் வந்து கத்தி வச்சு காட்டினேன். சுத்தமாக ஓட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குதுங்க. நம்ம லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இப்படி பண்ணிவிட்டு அப்படியே தட்டுவோம். சூப்பராக நம்ம இந்த பட்டர் பேப்பர் போட்டதால் எப்படி வந்துருக்குது பாருங்கள். அப்படியே எடுக்கலாம், அப்படியே எடுத்துட வேண்டியது தான். கிண்ணத்தில் ஒன்றும் ஒட்டலை, வெண்ணெய் போட்டு பேப்பர் போட்டதால் அப்படியே அழகாக வந்துடுச்சு. எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்ம இதை எப்படி சாஃப்டாக இறங்குது பாருங்கள் கத்தி.
ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு அருமையான விஷயம் தானேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது. இதே மெத்தடில் இதே அளவில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாத்திரம் வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா அனல் அடிக்கும். அதுக்கு தான் அந்த பெரிய பாத்திரம் வச்சு, கொஞ்சம் கனமான பாத்திரம் அந்த அனல்லையே வேகணுன்றதுக்காக தான் பெரிய பாத்திரமாக வச்சு செஞ்சோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.